ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன தெரியுமா? இவ்வளவு மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த நன்மைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய நல்ல தாழ்மையுள்ள இதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் வேதத்திலே பாடலாம், இன்றைக்கு படித்தோம். ஆகாப் என்று சொல்லக்கூடிய மனிதன் ஆண்டவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதத்தை, தாவீதுடைய சுதந்திரத்தை பெற்று ராஜாவான மனிதன். இந்த 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகாப் எல்லா ராஜாக்களைப் போல தனக்கு முன்னிருந்த ராஜாக்கள் யார் யாரெல்லாம் தீமை செய்தார்களோ, ஆண்டவருக்கு விரோதமாக கோபமூட்டினார்களோ, அவர்களைப் போல அவன் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கி அருவருப்பானதை நடத்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. அப்படிதானே? இந்த மனிதனை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிற. வாசிங்க. 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இவன் தன்னை தாழ்த்தி, இப்பொழுது ராஜாவை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான், தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ராஜாவே நீ தவறு செய்தாய், நீ உனக்கு நான் கொடுத்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு ஏழை மனிதனை கை வைத்தான் என்று இவன் வந்து எச்சரித்தவுடனே அவன் தன்னை தாழ்த்துகிறதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். 21ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே ஆகாப் தன்னை தாழ்த்தினபடியினாலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவன் தன்னை தாழ்த்தினதை ஆண்டவர் பார்த்தபடியினாலே ஆண்டவர் செய்ய நினைத்த தீங்கை அவன் நாட்களிலே செய்யாமல் அவன் புத்திரனுடைய நாட்களிலே செய்தேன் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஏன்? ஆண்டவர் தயவுள்ளவர், அக்கிரமக்காரனாக ஆண்டவருக்கு விரோதமாக கோபம் ஊட்டுகிறவனாக இருந்த ராஜாவை கூட தன்னை தாழ்த்தின போது ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் செய்ததாக வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை நமக்குள்ள நம்ம நினைக்கிறான், நம்ம பெரிய ஆளு, நமக்கு எதிர்க்கு, எனக்கு எதிர்க்கு, நான் இவ்வளவு பெரிய ஆளுதான் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் என்று சொன்ன இவைகளை ஒரு நிமிடம் நம்ம தரையில உட்கார்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, இவைகளெல்லாம் எப்படி கிடைத்தது? யார் தந்தது? என்னை போல பிரயாசப்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இதுல 100ல் ஒன்றை கூட பெற முடியவில்லை. என்னை போல் பிரயாசப்பட்ட எத்தனையோ பேர் ஒரு கடுகளவு கூட நான் பெற்றிருக்கிற நன்மை பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரே படிப்பைத்தான் படித்தோம், ஒரே வேலையைத்தான் செய்தோம், ஒரே பிரயாசம் தான் எடுத்தோம். ஆனால் அவர் இருக்கிறதற்கும் நான் இருக்கிறதற்கு எவ்வளவு மலைக்கும் மடவுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. யார் தந்தது? ஆண்டவர் தந்தது. உலகத்திலே இந்த மனிதன் தராத மிக உன்னதமான பொறுப்பையும், மிக உன்னதமான பதவியையும், மிக உன்னதமான ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் இதற்காக தருகிறார். அவரிடத்திலே தாழ்மையாயிருந்து அவைகளை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் தருகிறார். திருச்சபையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னார். இந்த எஸ்ராவுக்குள் இருந்த ஒரு வாஞ்சை, நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும். நாங்கள் எப்பொழுது தாழ்மை இல்லை, எல்லாரும் எங்களை இஷ்டம் போல நடக்கிறோம், எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு கர்த்தர் தந்தது என்பதை மறந்து எங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே எங்களை தாழ்த்துவதற்கு நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் உபவாசத்தை அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ளே காணப்படுகிற தாழ்மை எவ்வளவு இருக்கிறது என்பதை தேடி பார்க்கும்படியாக, ஆராயும்படியாக உபவாச கூடுகையை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதே போல அந்த எஸ்ஐ 22ஆம் வசனத்திலே இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன? முதலாவதாக ஆண்டவர்களை தாழ்த்துகிறதற்கும், இரண்டாவதாக எங்களுக்காகவும், எங்களுக்காக வாசிங்க சங்கீதம் எஸ்ஐ 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வழியிலே சத்துருவை விலக்கி 21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும். முதலாவது எங்களை தாழ்த்த வேண்டும். ஏன்னா நாங்கள் பெருமை நிறைந்தவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்க முடியாதபடி
நாங்கள் பெருமைக்குள்ளே கிடக்கிறோம். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், எங்களுக்காக என்று சொன்னார். இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய நிலைமையை சங்கீதம் 123 அதிகாரம் 3-4 வசனங்களிலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். காரணம் என்ன? இங்கே நாங்கள் நிந்தையை சுமந்து கொண்டு தெரிகிறோம். இந்த எஸ்ரா நெகேமியாவுடைய காலத்தில் நெகேமியா அந்த எருசலேமின் அரங்கத்தை கட்ட வரும்போது, இவன் கட்ட ஆரம்பிக்கும் போது சன்பல்லாத் தொபியா இவர்கள் எழுந்து அவளை பரிகசிக்கிறாள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இவர்கள் ஏறி போனால், இவர்கள் கட்டுகிற மதில் ஒரு நரி ஏறி போனால் விழுந்து போகும். எப்படி இருக்கும்? பரிதாபமான நிலைமை. எப்படி இஸ்ரவேலின் அரங்கத்தை கட்டும்படி, எருசலேமின் அரங்கத்தை கட்டும்படியாக வந்த நெகேமியா எஸ்ரா இவர்களை பார்த்து சன்பல்லாத் தொபியா இவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் கட்டட்டும். கட்டினா என்ன வரும்? ஒரு நரி ஏறி போனா இடிந்து விடும். எப்படி இருக்கும்? நம்முடைய பிரயாசங்களை, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் எள்ளி நகையாடினா எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமா இருக்கும். மனிதர்கள் வந்து நம்ம நிந்திக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். தாவீது தன்னுடைய வாழ்விலே மிக முக்கியமாக ஒரு காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியும். தன்னுடைய ராஜ்யகாரத்தை விட்டு தன் மகனாகிய அப்சலோமின் மூலமாக துரத்தப்படுகிறார். இப்பொழுது அவன் தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய ராஜ்யகாரத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இந்த நேரத்தில் சீமை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த தாவீது நடந்து வரும்போது பின்னாடி கற்களை எடுத்து அறிந்து விட்டு சொல்லுகிறான், இரத்த பிரியனாகிய தாவீதே, துறைந்து போ, உன் சகோதரனுடைய எஜமானுக்கு நீ செய்த எல்லா துரோகத்தை நீ அனுபவிக்கிறாய் என்று சொல்லி அவனை பின்னால கல்லறிந்து தூஷித்துக் கொண்டே நடந்து வந்தான். தனி மனிதனாக வரவில்லை. தாவீது, அவனுடைய படையில் இருந்தவர்கள், அவனோடு கூட வந்த ஜனங்கள் எல்லாரும் அவனோடு கூட நடந்து வருகிறார்கள். ஒரு சீமை என்று சொல்லக்கூடிய மனிதன் இந்த தாவீதை தூஷிக்கிறான். பக்கத்துல யோவாப் கேட்கிறான், இந்த செத்த நாய நம்ம நாசம் பண்ணி விடலாமா? இவனை ஒரே வெட்டி நாசம் பண்ணட்டுமா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், இல்ல, ஆண்டவர் என்னை தூஷிக்கும்படியாக அவனிடத்திலே சொல்லி இருக்கிறார். எப்படி இருக்கும்? தாவீது சொல்லுகிறான், நிந்தையும் பரிகாசத்தையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டு தெரிகிறோம். எனவே நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் தன்னை சங்கீதம் 123 அதிகாரம் 3-4 வசனத்திலே சொல்லுகிறார். அதே நிலைமையைத்தான் இந்த எஸ்ரா நெகேமியா இவர்கள் சந்தித்தார்கள். ஏன்? அந்நிய தேசத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு காலத்திலே சாலமோன், தாவீது இவர்கள் மூலமாக கட்டப்பட்ட ஆலயம் பொற்கோயிலாக அங்கே காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அவைகள் எல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் கிடக்கும் போது எல்லா மனிதர்களும் தூஷிக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம உலகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பணக்காரர்களாய் செல்வந்தர்களாய் இருக்கும் போது நம்மை தேடி வருகிறவர்கள் எப்பொழுது நாம் நிலைமை தாழ்ந்து நம்முடைய வாழ்விலே வறுமை வரும்போது ஒன்றென்றாக நம்மை விட்டு விலகி போவார்கள். விலகி போவது மாத்திரமல்ல, வெளியே போய் சொல்லுவார்கள், அவன் செய்த அக்கிரமத்தினாலே அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். கூட இருந்து நம்மோடு உட்கார்ந்து நம்முடைய சாப்பாட்டை சாப்பிட்டு நம்முடைய தண்ணீரை குடித்து நம்மாலே நன்மை பெற்றவர்கள் வெளியே போய் நம்ம எப்படி தூஷிப்பார்கள் தெரியுமா? அவன் செய்த அநியாயத்தினால என்ன பண்ணுகிறான்? இப்பொழுது சுமக்கிறான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே காணப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் பாபிலோன் அடிமை ஜனமாக கிடக்கிறது. வருகிறோர் போகிறவர்கள் இவர்களை அடிமைகளை எப்படி வேலை வாங்குவார்கள்? நல்ல ராஜகுமாரர்களாக இருந்தவர்கள் தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவருடைய சரித்திரம் தானியேல் 1 அதிகாரத்திலே சொல்லும் போது அங்கே இந்த ராஜா பாபிலோன் ராஜா கொண்டு போன ஜனங்கள் யார்? ராஜகுலத்தார்கள், துறை மக்கள், சகலஞானத்திலும் தேறினவர்கள், கல்வியில் நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க தகுதியானவர்கள், மிகவும் விலையேற பெற்றவர்களாகும் இந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். அங்க போய் அடிமைகளாக, தண்ணீர் எடுக்கிறவர்களாக, விறகு சுமக்கிறவர்களாக, எல்லா விதமான ஜனங்களுக்கும் அடிமைகளாக
வேலை வாங்கி கொண்டிருந்தார்கள். எப்படி? ஏற்ற நேரத்தில் அவருடைய சரியான நேரத்தில் பசி எடுத்தால் சாப்பிட முடியாது, தூக்கம் வந்தால் தூங்க முடியாது. அடிமையுடைய வேலை என்ன? எஜமான் எப்பொழுது கூப்பிட்டாலும் அங்கே போக வேண்டும். அவன் செய்கிற பணியை அவன் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் அடிமைக்கு கொடுக்கப்பட்ட பணி. ஆனால் இந்த நிந்தையின் மத்தியிலும் இவன் சொல்லுகிறான், நாங்கள் உபவாசத்தை கூறியே நாங்கள் நிந்தனைகளுக்குள்ளே கிடக்கிறோம். இந்த உபவாச கூடுகையில கூடி வந்திருக்கிற நீங்க ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டிய, ஆண்டவரே, நான் இந்த நாட்களிலே என்னுடைய நிந்தையை சுமந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்விலே நான் எல்லாவற்றையும் வைத்திருந்த காலங்களிலே நன்மையாக எல்லாராலும் புகழப்பட்ட நான் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் கிடக்கும் போது எல்லாராலும் விடப்படுகிறேன். 6 மாதங்கள் நீங்கள் கடந்து வந்த பாதையை பாருங்க. எத்தனை இகழ்ச்சி, எத்தனை விதமான நிந்தைகள் நாம் சுமந்து கொண்டு வருகிறோம். 7ஆம் மாதத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இந்த நிந்தையை நான் இனி சுமக்க முடியாதப்பா, என்னுடைய நிந்தையை நீக்கி போடுவதற்காக நான் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறேன். இந்த உபவாச கூடுகையிலே எஸ்ராவின் ஜெபத்தை கேட்டு எங்கள் ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்க வேண்டும். 3வது வசனம் சொல்லுகிறது என்ன? அந்த எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே முதலாவதாக இந்த 3வதாக சொல்லப்படுகிறது, எங்கள் பிள்ளைகளுக்காகவும். முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது எங்களை தாழ்த்துகிறதற்கு. 2வதாக எங்களுக்கு காரணம் என்ன? நாங்கள் நிந்தையை சுமக்கிறோம். 3வதாக எங்கள் பிள்ளைகளுக்காக என்று சொல்லி இந்த எஸ்ரா வேண்டுதல் செய்கிறார். காரணம் என்ன? இவர்கள் இந்த எருசலேமில் போய் தேவாலயத்தை கட்டப் போகிறார்கள். பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? பாபிலோனிலே காணப்படுகிறார்கள். தேசத்தின் குடிகளினாலே இவர்கள் சேதப்படுத்தக்கூடாது என்பதற்காக பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை அவர்கள் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும். இதே சம்பவம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு வரும்போது எகிப்தின் அடிமைத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். 12 கோத்திரத்திலே 9 கோத்திரம் ஒரு பக்கத்திலும், 2 கோத்திரங்களுக்கு ஒரு பக்கத்திலும், யோர்தானுக்கு இப்புறத்திலும் அப்புறத்திலுமாக இந்த காணியாட்சிகள் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் மோசேயிடத்திலே சொல்லுகிறார். மோசே சொல்லுகிறார், உங்கள் சகோதரர்கள் போய் கானான் தேசத்தை சுதந்தரிக்க மட்டும் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து போய் யுத்தம் பண்ண வேண்டும். இவர்கள் புறப்பட்டு போகிற இடத்துல காணியாட்சிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. இவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. என்ன? எங்கள் பிள்ளைகள் அரணான பட்டணங்களிலே சுகமாயிருந்தால் மாத்திரமே நாங்கள் அந்த யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்ப வர முடியும் என்பதை அவர் நினைவில் கொண்டிருந்தார். அதே போலதான் இந்த எஸ்ரா சொல்லுகிறான், அலங்க தேச இஸ்ரவேலிலே நாங்கள் இந்த எருசலேமில் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக போகிறோம். எவ்வளவு நாட்கள் வரும் என்று தெரியவில்லை. ஆனால்